प्रतिष्ठितं यतीश्वरं ईश्विनाशमुत्तरं सुदण्डमौनविक्रमं धर्मसुष्ठुभोगसंपदर्मसृष्टिनाशनं देशिकान्तचन्द्रशेखरेन्द्रसद्गुरुं भजे भक्तिरक्तिदायकं प्रशस्तचारुविग्रहं भक्तवत्सलं गुरुं समस्तलोकसेवितं नीतिमार्गकोविदं शिवाक्षमानिकाननं देशिकान्तचन्द्रशेखरेन्द्र सद्गुरुं भजे अरुणारुण कौसुम्भस्तभास्तच्चटीति रम्यार्षणादामभूषिता कामे सज्ञातसौभाग्यमार्दवरुत्तजान्विता माणिक्यमुकुटाकारायणदैविराजिता इन्द्रगोपरिक्षिप्तस्मृतो नाभजङ्घिका मूढगुम्भागोर्मपृष्ठज्येष्ठप्रदान्विता नखदीभिर्सञ्छन्ननमग्नतमोगना तदत्रयप्रभाजानसाग्रसरोजः सञ्जानमन्दिरमन्दिरश्रीवदाम्बुजा महालयं महालामन्यदेवधे सर्वारुणानद्याङ्गी सर्वाभरणभूषिता शिवकामेश्वरान्सास्वास्वाधीनवल्लभा श्रीमन्नगरनायिका चिन्तामणिग्रहान्तस्थावन्तब्रह्मासनस्थिता महारत्नारवीसंस्थाकदम्बवनवासिनी सुधासागरमध्यस्था कामाक्षी कामदायिनी देवर्षिगणसङ्घातस्तूयमानात्मवैभवा भण्डासुरवधोद्युक्तशक्तिदेना समन्विता सम्पत्करे समारूढगन्धर्वव्रजसेविता अश्वारूढाधिष्ठिताश्वकोटिकोटिभिरावृता चक्रराजरथारूढसर्वायुधपरित्कृता एकचक्ररथारूढ गिरिचक्ररथारूढदन्तनाथा पुरस्कृता ज्वालामारणिका क्षिप्तवह्निप्राकारमध्यगा खण्डसैन्यवधोद्युक्तशक्तिविक्रमहर्षिता विद्यापराक्रमाटोपनिरीक्षणसमुत्सुका खण्डपत्रवधोद्युक्तबाला विक्रमनन्दिता कुञ्जन्यम्बालचितविषङ्गवदोषिता विशुक्रप्राणहरणवाराही பேர்பட்டவன் கேட்டோம்னாங்க அவனுடைய வலது கையில் இருக்கக்கூடிய பஞ்சபானத்திலிருந்து அவதாரம் வாராகி வாராகி ஒரு முக்கியமான தேவதை. அவன் லலிதையுடைய வலது கையில் இருக்கக்கூடிய 5 புஷ்பபானங்கள்லேருந்து பிறந்தவர். நேற்று பண்ணோமே ராஜமாதேஜிங்கிற அம்பாள். இந்த அம்பாள் லலிதையுடைய இடது கையில் இருக்கக்கூடிய கரும்பு வில்லிருந்து அவதாரம் பண்ணான். லலிதா பரமேஸ்வரனுடைய வலது கையில் இருக்கக்கூடிய அங்குஷத்திலிருந்து அவதாரம் பண்ணா சம்பத்கரின்னு சொல்லக்கூடிய கஜாரூடா. அம்பாளோட இடது கையில் இருக்கக்கூடிய பாசத்திலிருந்து அவதாரம் பண்ணவா அஸ்வாமி. இப்பேற்பட்ட உத்தமமான தெய்வங்கள் சேனாதிபதியாக விளங்கக்கூடிய தெய்வங்களையே அம்பாள் தன்னுடைய ஆயுதத்தின் மூலமா அவதாரம் செய்ய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிச்சயப்படி இந்த இடத்துல லலிதாதாசனம் பாராயணம் பண்றோம். லலிதாதாசனம் பாராயணம் பண்றவாளுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு இடையூறுகள் செய்ய வேண்டும், அதாவது ஆபிதார தோஷங்கள் செய்ய வேண்டும் நினைச்சா போதும். அம்பாள் என்ன பண்றான், மனசுட்டியில இருந்து யோகாபிச்சாரம் குருதே நாம சஹஸ்ரபாடஜே நிவர்த்ததக்ரியாம் ஹன்யந்தாம்பை தம்பை ஹன்யாம் தம்பை பிரத்யங்கிரா ஸ்வயம் அப்படின்னு சொன்னது. அதாவது யாராவது ஒருவன் நிச்சயப்படி லலிதாதாசனம் பாராயணம் பண்ணக்கூடியவனுக்கு விருத்தமான பலனை செய்யணும்னோ ஒரு ஆபிதார தோஷங்கள் செய்யணும்னு நினைச்சா போதும். அந்த கிரியையை துவம்சம் பண்றதுக்காக அம்பாள் தானே பிரத்யங்கிராவா மாறி அந்த ஆபிதார தோஷங்களை நிவர்த்தி செஞ்சு அதை துவம்சம் பண்ணிட்டு திருப்பி லலிதையா மாறிடுறாங்க. அப்பேற்பட்ட கருணாமி அம்பாள். அது மட்டும் இல்லாம இங்க நிச்சயப்படி சண்டி ஹோமங்கள் வேற நடந்துருக்கு. அம்பாள் 12வது அத்தியாயத்துல அந்த சண்டி ஹோமத்துல சொல்றா, ஸ்ருதம் ஹரதி பாபானி ததாரோக்கியம் பிரயச்சதி. இந்த மகாத்மியத்தை என்னுடைய மகாத்மியத்தை நீ கேட்கறதுனால கேட்ட மாத்திரத்துல நீ செஞ்ச பாபத்தை போக்கி உடனடியாக தேக ஆரோக்கியமானது சித்திக்கிறது. அந்த சண்டி பாராயணத்தை கேட்கறதுனால சுத்தம் ஹரதி பாபானி ததா ஆரோக்கியம் பிரயச்சதி அப்படின்னு சொல்லி அம்பாள் சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம 12வது அத்தியாயத்துல 10 வாட்டிக்கு மேல அம்பாள் சொல்றது என்னன்னாக்க கேளுன்னு தான் சொல்றான். எங்கேயுமே பாராயணம் பண்ணி சொல்லல. இந்த பாராயணம் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்லணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த ஹோமம் பண்ணணும். சரத்காலே மகாபூஜா கிரியதே ஆசவார்ஷிகி அப்படின்னு தான் வந்திருக்கிறது. கண்டிப்பா பாராயணம் பண்ணியே தீரணும்னு எங்கேயுமே அம்பாள் குறிப்பிடல. 12வது அத்தியாயத்துல பிரதர்ஷனில கேளு கேளு கேளுன்னு தான் சொல்றாங்க. பக்தியோட உட்கார்ந்து கேட்கறதுனால எல்லா விதமான சௌகரியங்களும் எல்லா விதமான போக்கியங்களும் கிடைக்கும். போக்கிய வஸ்துவும் அடைஞ்சு எல்லா விதமான போகங்களையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியமானது அம்பாள் கொடுக்குறான்.
இதை கேட்க தான் சொல்லியிருக்கா. அதனால எல்லாரும் இன்னும் நாளையோட பூர்த்தியாகும். இந்த 2 நாள் பாக்கி இருக்கு. இந்த 2 நாள் வந்து முதல் மாதிரி 2 நாள் வந்தோம்னா 2 வருஷம் அம்பாள் உபாசனம் பண்ண புண்ணியமானது கிடைக்கிறது. இன்னைக்கு துருமாவதி மந்திரம் செய்த சண்டியோகம், நாளைக்கு கமலாத்மிஜா மந்திரம் செய்த சண்டியோகம். அதனால எல்லாரும் வந்திருந்து தேவி பாகவதத்தை சொன்ன மாதிரி வாபதி கிக்கரணீயம், ஆபத்காலத்தில் என்ன பண்றது, ஸ்மரணீயம் சரணயுங்களும் அம்பாயா, அந்த ஜெகன்மாதாவுடைய பாதாரங்கத்தை ஸ்மரணம் பண்ணா போதுங்கிறது தேவி பாகவத ஸ்லோகம். அதனால அப்பேற்பட்ட பாதாரங்கத்தோட புவனேஸ்வரி புதுக்கோட்டை வந்து இங்கே வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் செம்பாகத்திலிருந்து ரேணுகா பரமேஸ்வரி இந்த இடத்துக்கு வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் பூஜ்யஸ்ரீ பிரணவானந்த மகாசுவாமிகள் புதுக்கோட்டையிலிருந்து, புதுக்கோட்டை பீதாதீஸ்வரர் பிரணவானந்த மகாசுவாமிகள் இந்த இடத்துல அவருடைய ஆட்சியின் மூலமா இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. குருநாதர் அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அவருடைய அந்த சங்கல்பமானது இன்னைக்குமே நீ போகாது. அதன் பிரகாரம் இந்த இடத்துல அவருடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் இந்த இடத்துல சண்டி ஹோமமானது நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவா வேண்டப்பட்டவா எல்லாரையும் இன்னைக்கு நாளைக்கு 2 நாளும் கண்டிப்பா வர சொல்லுவோம். வந்து நாளைக்கு பலவிதமான திரவியங்கள் ஹோமம் பண்ண போறோம். முன்னாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் ஆஜ்யம் சமைத்து மட்டும் தான் ஹோமம் பண்ணிட்டு இருந்தா. சாந்தானந்த மகாசுவாமிகள் தான் நமக்கு ஒரு நாக்கு இருக்கு. நமக்கே காரம் தேவைப்படுறது, உப்பு தேவைப்படுறது, இனிப்பு தேவைப்படுறது, இத்தனை விதமான வகை வகையான விதவிதமான பட்சணங்கள் எல்லாம் நம்மளுடைய ஒரு நாக்குக்கே சாப்பிடுறோம். அக்னி பகவானுக்கு வந்து 7 நாக்கு, அவருக்கு எத்தனை விதமான ருச்சியை நம்ம கொடுக்கணும். அதனால மனுஷன் சாப்பிடக்கூடிய எல்லா பதார்த்தங்களையும் ஹோமம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு வந்தது பூஜ்ய ஸ்ரீ சாந்தானந்த மகாசுவாமிகள். பரமாச்சாரியார் காலத்தில் பரமாச்சாரியர் சொல்லுவாங்க, சண்டி ஹோமம் ரொம்ப விமர்சையாக நடக்கிறது, என்ன பண்ணணும், சண்டி ஹோமத்தை பார்த்தா ஒரு சந்திருப்தியான ஒரு சண்டி ஹோமத்தை பார்க்கணும்னாக்க புதுக்கோட்டையில சாந்தானந்த மகாசுவாமிகள் பண்ணிட்டே இருப்பார். அங்கே போய் பாருங்கன்னு காஞ்சி பரமாச்சாரியாலே சொன்னது உண்டு கேள்விப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சாந்தானந்த மகாசுவாமிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் முதல்ல மைக்க வச்சு சண்டி சொன்ன ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அதே மாதிரி ஒரு வாட்டி பரமானந்த மகாசுவாமிகள் சொன்னது உண்டு. என்னன்னாக்கா சாந்தானந்தர் சொல்லுவாராம், அப்பெல்லாம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கார்டு மாதிரி நம்ம என்ன மூலமந்திர செய்த சண்டிஹோமம் பண்ண போறோம். இப்போ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மூலமந்திர செய்த நம்ம இந்த சண்டிஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இது முதல்ல ஆரம்பிச்சது சாந்தானந்தர் தான் நிறைய பண்றது. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, இன்னைக்கு என்ன மந்திரம் மூலமந்திரமோ அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கார்டு சைஸ்ல ஒரு பக்கம் சம்ஸ்கிருதத்தையும் இன்னொரு பக்கம் வந்து தமிழ்லையும் அடிச்சு அது வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் சொல்லுங்க மந்திரத்தை, சொல்றதுக்கு தான் மந்திரம் இருக்கு, எல்லாரும் சொல்லி அந்த பலனை அடையணும்னு சொல்லி எல்லாரும் கொடுக்க சொல்லுவாராமா. அது அந்த மாதிரி ஒரு சமயத்துல பரமானந்த சுவாமிகிட்ட சாந்தானந்த மகாசுவாமின்னு சொல்லியிருக்கார். ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு ஒரு பேப்பர்ல ஃபுல்லா அந்த மந்திரங்கள்லாம் எழுதிக்கிட்டு லோகம் முழுக்க அப்படியே விநியோகம் பண்ணிட்டு போகணும். அப்படியே பறந்த ஒரு 100 பேர் இருப்பான், அதுல 10 பேர் படிப்பான், அதுல 2 பேர் விடாம ஃபாலோ பண்ணுவானே, அது போதும். அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கெல்லாம் அது நிச்சயமா வராது. அந்த மாதிரி சித்த புருஷர்களுக்கு தான் அது வரும். அதன் பிரகாரம் பார்க்கும் பரமானந்த மகாசுவாமி நிறைய மந்திரங்கள் நம்ம சொல்லலாம். ஆனா அந்த மந்திரங்களுடைய பாவத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. எல்லா மந்திரத்துடைய பாவமும் நமக்கு புரியாது. அதுக்காக தான் தமிழ் பிரார்த்தனை, தமிழ் சங்கல்பம் எல்லாரும் சொல்ல முடியும். சின்ன 7 வயசு குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு 70 வயசுல இருக்கக்கூடிய பெரியவா வரைக்கும் அந்த தமிழை உள்வாங்கிட்டு அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அதை நம்மளால சொல்ல முடியும். இப்போ அந்த தமிழ் தாரத்தில் தோல் சுருக்கி நாடி தளர்ந்து நின்ற காலத்திற்கும் நாடி வந்து நடுக்கம் இருக்கும் ஆயே அப்படின்னா நமக்கு புரியுறத. நமக்கு நம்மளுடைய தோல்தான் சுருக்கி போய் நம்மளுடைய நாடி தளர்ந்து நம்மளால முடியாத சூழ்நிலை இருந்தால் நம்மள நாடி இருந்தா அம்பாள் அனுகிரகம் பண்ணாலே அப்ப நம்ம அதை கேட்கும்போது நமக்குள்ள அந்த ஒரு பாவமானது தானா வந்துடும். அதே மாதிரிதான் சாந்தானந்த மகாசுவாமி மந்திரங்களை எல்லாரும் சொல்லணும்னு கொண்டு வந்தார். மந்திரம் சொல்லலைனாலும் பரவாயில்ல, இந்த தமிழ் பிரார்த்தனையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் சாந்தானந்த மகாசுவாமி தமிழ் பிரார்த்தனைகளை எழுதி ஒவ்வொரு ஹோமங்களையும் விடாம அதை சொல்லிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு நாளைக்கு ஹோமம் நடக்க போறது. எல்லாரும் வந்திருந்து சண்டி ஹோமத்தில் கலந்துட்டு இந்த தமிழ் பிரார்த்தனையை சொல்லிட்டு ஜெகன்மாதாவுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கும் குருநாதர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்திற்கும் பார்த்ததுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய் சத்குருநாத மகாராஜ் கி. नहीं हुई क्यों नाइस
Thank you.